ஓம் நமச்சிவாய. நாம் கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது கடலூர் மாவட்டத்தில் வசப்புத்தூர் என்ற ஊரில் அமைந்திருக்கும் காசி விஸ்வநாதர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். சிதம்பரத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் வசப்புத்தூர் என்ற கிராமம் இருக்கின்றது. இந்த ஸ்தலத்தில்தான் நாம் பார்க்க இருக்கும் ஆலயம் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தின் மூலவர் காசி விஸ்வநாதர், தாயார் காசி விசாலாட்சி. இந்த தலத்தின் சிறப்பு என்னவென்றால், சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு செல்பவர்கள் இந்த சிவனையும் வழிபாடு செய்தால்தான் முழு பலன் என்பது சிறப்பு. இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்ட கோவில். பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தியும் கோஷ்டத்தில் சண்டிகேஸ்வரரும் துர்க்கையும் காட்சியளிக்கின்றார்கள். இந்த ஆலயத்தில் இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன? உத்திர தோஷமும் பித்ரு சாபமும் விலக இங்கு இருக்கின்ற இறைவனை வேண்டிக் கொள்கின்றார்கள். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைக்க இங்கு இருக்கின்ற அம்மனை வழிபாடு செய்கின்றார்கள். நேர்த்திக்கடனாக சுவாமிக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடனை செலுத்துகின்றார்கள் பக்தர்கள். இந்த தலத்தின் பெருமை என்ன? கருவறையில் ஈசன் சிறிய பானலிங்க வடிவில் காட்சியளிக்கின்றார். சனகாதி முனிவர்களோடு உலக மக்களுக்கும் ஞான உபதேசம் செய்யும் பொருட்டு எல்லாம் வல்ல எம்பெருமான் குரு வடிவம் பெற்று தட்சிணாமூர்த்தியாக சின்முத்திரையுடன் காட்சியளிக்கின்றார். இந்த தலத்தின் வரலாறு என்ன? ஒரு காலத்தில் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு தென்பகுதியிலிருந்து வருபவர்கள் சற்று இளைப்பாரி குளித்து தெம்பாக வருவதற்கு ஒரு கோயிலில் தங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். நாளடைவில் அங்கு காசி விஸ்வநாதரும் விசாலாட்சியும் அருளாட்சி செய்வதைக் கண்டு முதலில் இவர்களை வழிபட்டு பின் சிதம்பரம் நடராஜரை வழிபட்டால் முழு பலன் கிடைக்கும் என நம்பினார்கள். பின்னர் இந்த தல விஸ்வநாதரை வழிபட்டால் காசியிலே இருக்கின்ற விஸ்வநாதர் விசாலாட்சியை வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் என்பதை உணர்ந்தார்கள். இந்த கோவில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அத்தனை அழகு நிறைந்த இந்த கோயில் முழுவதும் கருங்கல்லால் திருப்பணி செய்யப்பட்டிருக்கின்றது. சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு செல்பவர்கள் இந்த சிவனையும் வழிபாடு செய்தால் மிகவும் சிறப்பான விஷயமாகும். இந்த தலத்தில் பிரதோஷமும் சிவராத்திரியும் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை வேறொரு பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.